என் ஓட்டு டிவி கேக்கு தான். என் ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு என்றைக்குமே டிஎம்கேக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு ஏடிஎம்கேக்கு தான். என் ஓட்டு டிவிக்கு. என் ஓட்டு திமுகவுக்கு தான். என் ஓட்டு விஜய் தான், டிவிக்கு தான். என் ஓட்டு டிஎம்கே. என் ஓட்டு திமுக தாங்க. என் ஓட்டு ஏடிஎம்கேக்கு தான். என் ஓட்டு டிவிக்கே தான். என் ஓட்டு டிவி கேக்கு தான். என் ஓட்டு திமுகவுக்கு தான். என் ஓட்டு திமுகவுக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான். என் ஓட்டு டிவி கேக்கு தான். எங்க ஓட்டு அண்ணன் விஜய்க்கு மட்டும்தான். என் ஓட்டு எப்போதுமே டிவிக்கே தான். திமுகவுக்கு தான் சார். அவங்க ஆட்சி நல்லா இருக்கு. என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு ஏடிஎம்கே தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆரம்பித்த கட்சிக்கு தான் என்னுடைய ஓட்டு. என் ஓட்டு டிஎம்கே. என் ஓட்டு டிஎம்கே தான். நான் அப்படும் டிஎம்கே தான். பெண் டிஎம்கே தான். என் ஓட்டு சூரியனுக்கு தான். என் ஓட்டு வந்து நோட்டாக்கு தான் ப்ரோ. என் ஓட்டு வந்து சாரணிக்கு தான். என் ஓட்டு டிவி கேக்கு தான். என் ஓட்டு டிவி கேக்கு தான். என் ஓட்டு டிவி கேக்கு தான். என்னுடைய ஓட்டு திமுகவிற்கே. என் குடும்பத்தின் ஓட்டு திமுகவிற்கே. என் உற்றார் உறவினரின் ஓட்டு திமுகவிற்கே. எங்கள் ஓட்டு திமுகவுக்கு தான். எங்களுடைய ஓட்டு, எங்களுடைய ஊர் ஓட்டு, எல்லா ஓட்டும் திமுகவுக்கு தான். இந்த ஓட்டு டிவி கேக்கு தான். சின்னம் விசில் சின்னம். என் ஓட்டு பிஜேபிக்கு தான். என் ஓட்டு முக ஸ்டாலின் தான்ப்பா. விஜய்க்கு தான் ஓட்டு. என் குடும்ப ஓட்டே டிவிக்கேக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். ஏன்னா இப்போதான் வந்து அவர் சினிமா துறையிலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ நம்ம விஜயகாந்த் சாருக்கு தராத வாய்ப்பை வந்து இவருக்கு கொடுக்கலாம். கொடுத்து பார்த்தா ஒரு நல்ல மாற்றம் வரும். அது நம்மளுக்கு வந்து சலுகை பண்ணுறாங்க அப்போத்துலேருந்தே டிஎம்கே 40 வருஷமா. புரியுதா? ஒரே ஆட்சியாக இருந்தால் வேலை ஆகாது. மாற்றம் ஏற்பட்டால் தான் கொஞ்சம் நடைமுறைக்கு நல்லா இருக்கும். மாற்றங்கள் வந்து எல்லாரும் மனசு பொறுத்து தான் மாற்றங்கள். ஓகேவா? அப்போதுலேருந்து இப்போ ஒருத்தர் எக்ஸாம்பிள் அவர் வராருன்னா அவருக்கு எல்லாமே தெரியணும். இதுதான் ஒரு ஃபஸ்ட் டைம் அவருக்கு என்ன கட்சி எதுன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் என்றைக்குமே டிஎம்கே தான். ஜெயலலிதா மேம் இருந்த வரைக்கும் அவங்க எங்களுக்கு பிடிக்கும். பட் என்னோடய ஃபாதர், கிராண்ட் மதர் எல்லாமே ஃபுல் டிஎம்கே கட்சியில் இருக்கிறவங்க தான். அதனால் எனக்கு இப்போவும் எனக்கு டிஎம்கே தான் நான் பண்ணணுன்றேன். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்ட்டு நாங்கள் ஆசைப்படுறோம், அவ்வளோதான். குழந்தைங்க சிறுசு கொலை, அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க பாலியல் பலாத்காரம், ஸோ அதுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் ஸ்டாலின் சார் கொண்டு வருவாருன்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஸோ எனி டைம் எனிவே டிஎம்கே தான். பர்டிகுலராக இவங்களுக்கும் சொல்ல முடியாது. ஆனால் 2 பேருமே நல்லா செய்திருக்காங்க. தளபதி மு க ஸ்டாலின் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அதே நேரத்தில் எடப்பாடியும் முன்னால் விவசாயிகளுக்கு ரொம்ப நிறைய பண்ணியிருக்காரு. அதனால் இவங்க என்ன வெறும் இலவசங்களை மட்டும் வச்சு ஓட்டு போட்டுற முடியாது. ஆனாலும் இன்னும் அந்த எலெக்ஷன் நெருங்க அவங்க இன்னும் அதிகமாக அவங்க என்ன திட்டங்களை கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து ஓட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மறுபடியும் தளபதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஒழுங்காக அதை கேம்பெயின் கொண்டு போகணும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். மாற்றம் வேணும் தான். நிறைய கரப்ஷன் தெரியுது, கண்ணு தெரிஞ்சு. அந்த சேஞ்சஸ் வரட்டும். நான் அவர் தான் அவர் அரசியலை பற்றி அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ நேற்று வந்த விஜய்க்கு என்ன தெரியும்? அதனால் நான் இப்போன்றதில்ல, நான் எப்போ ஆரம்பித்தேன்னா அப்போதுலேருந்து திமுகவுக்கு தான் போடுவேன். அரைச்சமாகவே அரைச்சினுக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. 50 வருஷம் 60 வருஷம் இதே வாழ்க்கையில் தான் ஓடுது. இவங்களுக்கு மட்டும் புதுசாக லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து வந்தாருன்னா எங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும். இதுதான் உண்மை. இவங்களுக்கு மட்டும் இன்றைக்கி ட்ரெண்டில் என்னென்ன தேவையோ இவங்களுக்கு தேவை. ஆனால் அரசியல் மட்டும் ஓல்டாக இருக்கணும். இவங்களே தான் ஆட்சி பண்ணணும், இவங்களே தான் பண்ணணும். இவங்க ஏடிஎம்கே டிஎம்கே இல்லை, 2 பேரும் சேர்த்து சொல்கிறாங்க. எங்களுக்கு ஆட்சியில் புதுமை வேணும். எங்கள் கொள்கை அவர் தான். நாட்டுக்கு என்ன செய்கிறாங்களோ அவங்கள தான் பிடிக்கும். அவ்வளோதான். மற்றவங்கெல்லாம் சும்மாலாம் இதெல்லாம் பண்ணின்னு இருந்தாக்கா புட்டை கலக்கிறது, அதை கலக்கிறது, இதை கலக்கிறதுலாம்னாக்கா அது வேலைக்கு ஆகாது. படித்தவங்களுக்கும் அது ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது. லேடிஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அதே போல் காலேஜ் பசங்களுக்கும், காலேஜில் படிக்கிறவங்களுக்கும், ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் ஃப்ரீ அந்த இதுவெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அதாவது 10 ரூபான்றது ஒரு 5 ரூபானா கையில் வருதுல்ல. இப்போ அது பெனிஃபிட் தானே. அது கூட கொடுக்காதனாங்க. இப்போ இருக்கிற மோடி ஆட்சி என்ன ஆச்சு? ஒரு 10 பைசா கொடுக்கல. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? நம்ம வரி படத்தை தான் அவங்க மெயின்டைன் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. கொடுக்காதே கோடிக்கணக்கில் வச்சுருக்காங்களே, அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இதுதான் என்னோடய கருத்து. ஏன் ஏடிஎம்கேனா அவர் ஆட்சி காலத்தில் நல்லா செஞ்சார், நல்லா பண்ணார். நம்ம அப்போத்துலேருந்து ஃபேமிலி எல்லாம் ஏடிஎம்கே தான். விஜய் பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும், அதனால டிவிக்கே. இல்லை, எனக்கு டிவிக்கு விஜய் பிடிக்கும், அதனால டிவிக்கு. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, மகளிருக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்களா? பசங்களை படிப்பு இதில் காலையில் சத்துணவு இது பண்ணுறாங்க. காலையில் அதெல்லாம் பிடிக்கும்.
கலைஞருக்குன்னா சூரியன் பார்க்குறோம் என்ன லாபம் நஷ்டம் எல்லாம் அவர் பார்க்குறாரு. வேறு யார் வந்தாலும் பார்க்க மாட்டாங்க. அம்மா இருக்கும்போது அது வேற, இப்போ அம்மா போன பிரகாரம் இவர் தான். பிஜேபிக்கெலாம் நான் போட மாட்டேன். பிஜேபிக்கு போட்டோம்னாக்க நமக்கு எந்த விதமான வேலையும் கிடைக்காது. எனக்கு இல்லை, வர்ற சந்ததியாக இருக்குது. ஏற்கனவே நார்த் இந்தியன் உள்ளது நுழைச்சிட்டான். எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்காங்க. அதனால் எல்லாம் மை சின்சியர் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஆல் தி பர்சன்ஸ் இன் தமிழ்நாடு டு vote ஃபார் டிஎம்கே. வரணும் ப்ரோ. இப்போ லாஸ்ட்டு 50 to 60 இயர்ஸாக எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே இந்த கட்சி அந்த கட்சின்னு தான் மாறி மாறி போட்டுட்ருக்காங்க. பட் இது வரைக்குமே எந்த ஒரு யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் அண்ணன் வந்து பண்ணுவார்னு எல்லோரும் நம்புகிறாங்க. தமிழக மக்கள் நம்புகிறாங்க. நிச்சயமாக பண்ணுவார். நம்ம அண்ணன் வந்து பண்ணுறணுன்னு வராரு இல்லையா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. அவர் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு, அவருக்கும் நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோமே. அவரும் ஜெயிக்கட்டுமே. எல்லாரும் பண்ணுற மாதிரி அவரும் பண்ணுறாருல்ல. அவர் நடிக்கிறதுல மட்டும் இல்லை ஹீரோ, எங்களுக்கும் ஹீரோ தான் எங்கள் அண்ணன். வேறு யாருமே கிடையாது. நம்ம அண்ணனுக்கு மட்டும்தான் ஓட்டு எப்பயுமே. விஜய்லாம் வந்து அவருக்கு அரசியல் அனுபவம் இருந்தால் நல்லா பண்ண போகிறாரு. திமுக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் ஓட்டு திமுகவுக்கு தான். வந்தாச்சு எப்படி இது பார்க்கலாமே அந்த ஒரு ஐடியா தான், வேறு எதுவும் இல்லை. காலம் ஃபுல்லாக எம்ஜிஆர் கட்சி தான் இருக்கும். அதனால அவருக்கு தான் வந்தாலும் சரி வரலினாலும் சரி அவருக்கு தான், வேறு மாற முடியாது. எப்பயுமே எங்கள் அது டிஎம்கே தான். ஒரு நல்லதை பண்ணுறாரு, அதனால் டிஎம்கே தான். அவர் எங்கள் அதான் எங்கள் வம்சம் தான் அப்படி போகிறோம். எங்கள் பரம்பரையாக யார் வந்து ஒன்றுமே இங்கே வந்து எதுவுமே பண்ண போதில்லை. அவங்கவுங்க அவங்க சொன்னதுக்கு வராங்க. இப்போ வந்து மக்கள் தான் இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? அவர் தான் ஏதோ பணங்கன்னா அனுப்புகிறாரு. மாதத்துக்கு ஒரு வாட்டிக்கு 1000 ரூபா அனுப்புகிறாரு. இப்போ 3000 ரேஷன் அட்டைக்கு கொடுத்தாரு. இப்போ ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாரு. அதனால் அவருக்கு தான் வாங்கி தின்னுட்டு அவருக்கு தான் போடணுன்னு நான் முடிவு பண்ணுறேன். தளபதியே பிடிக்கும். சரி அதான் ட்ரை பண்ணலாமே ஒரு வாட்டி. நல்லது பண்ணாருன்னு ஒரு நம்பிக்கை தான். தளபதி மாதிரி இன்னைக்கு சமூக நீதி பாதுகாத்தவர் யாருமே கிடையாது. பெரியார், அம்பேத்கர், அண்ணா, அதுக்கப்புறம் சமூக நீதியை பாதுகாத்த ஒரே காவலன் ஸ்டாலின் தான். முதல்வர் ஸ்டாலின் மட்டுமே. அதனால தான் அவருக்கு எங்களுடைய ஓட்டு. சிறுபான்மையினின் காவலன், பாதுகாவலன். அதனால தான் அவருக்கு எங்களுடைய ஓட்டு. நாங்கள் பாரம்பரியாக திமுக. ஏன்னா விஜய் எவ்வளோ சொல்கிறாரு, இது வரைக்கும் யாருமே டிஎம்கே என்ன பண்ணாங்க நிறைய மக்கள் எவ்வளோ அதான் சொல்லிட்டு இருக்காருல்ல. ஒரு வாட்டி நம்ம சான்ஸ் கொடுத்து பார்த்தா தெரியும். இங்கே இது வரதுக்கு முன்னாடி ஒரு பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாமே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த வாட்டி பார்ப்போம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, சேஞ்ச் ஆனால் தான் தெரியும் என்ன ஒரு மூமெண்ட் இருக்குன்ட்டு. விஜய் வந்தானா எல்லாம் நல்லதை செய்வார். மக்களுக்காக நல்லதை செய்கிறேன்னு இருக்காரு. அதுவும் பெண்களுக்காக நிறைய செய்கிறேன்னு இருக்காரு. அதனால டிவி கேக்கு தான் எங்கள் ஓட்டு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் வராரே இல்லையோ அவர் கண்டிப்பாக வரணும். குடும்பத்துக்கு நல்லது செய்வார். நான் வயசானவங்களுக்கெல்லாம் நல்லது செய்வார். அவர் தான் வேணும் எங்களுக்கு. கொலை சின்ன பசங்களை கூட விட மாட்டேறான். நடக்க நாயை கூட விட மாட்டேறானுங்க. இந்த ஆட்சி நல்லா இல்லை ஆட்சி. ஆனால் இந்த வேணாம். புதுசாக வரவங்களுக்கு வழிவிடுவோம். இளைஞர்கள் வழிவிடுற மாதிரி புதுசாக வர கட்சிக்கு வழிவிடுவோம். ஏன்னா இவங்க 2 பேரும் மாற்றி ஆண்டதெல்லாம் போதும். புதுசாக வரவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்லை, புது நபருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே.